ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்டடி அப்ராட். அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும். எங்களுடைய பசங்க என்எம்சி ரெகனைஸ் ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க சார். அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் ஒரு லைசன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா? அந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக, அது கிளியர் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகுமா? அதுக்கப்புறம் எப்போ எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதுது அப்படின்னு பயமாக இருக்குது சார். நாங்களும் ஒரு கண்ட்ரியில் ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோம். அதுக்கு அவர் இந்த கண்ட்ரி எதுக்கு செலக்ட் பண்ணீங்க, இங்கே அந்த லைசன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவே பல வருஷம் ஆகுமே, நீங்கள் எப்போ அதை கிளியர் பண்ணி எப்போ இங்கே எஃப்எம்ஜி எக்ஸாம் எல்லாம் எழுதுது அப்படிலாம் கேட்குறாங்களே சார், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை கிடையாது. நம்மளுடைய என்எம்சி ரெகுலேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க வழங்கக்கூடிய டிகிரி அது அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் லைசன்ஸ் எக்ஸாமுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதுக்கு அது எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள், என்எம்சி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியாக போய் ஜாயின் பண்ணுங்கள். ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் என்எம்சி கைட்லைன்ஸ் இருக்கிற மற்ற எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியாக பாருங்கள். இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், இப்போ அது கிளியராக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் அங்கேயே இருந்துட போகிறதில்ல, சீக்கிரமே டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியாவில் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் எக்ஸாமாக இருந்தாலும் அதுவும் இதே தான். இந்த மாதிரி அப்ராட் ஸ்டடீஸ் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அதை நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ராட் ஸ்டடீஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க.